கர்த்தர் சுலபமான மிக தெளிவான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுமையான கோலை வைத்துக் கொண்டு நம்மை அடிப்பதில்லை. அன்பின் திரு கரங்களால் நம்மை அணைக்கிறார், அணைத்து காட்டுகிறார். நம்முடைய பரம தகப்பன் எப்பொழுதும் தம்முடைய திருக்கரங்களை இரு கரங்களையும் விரித்து காண்பிக்கும் போது அவருடைய திருக்கரங்களில் காயங்கள் தான் தெரிகிறது. ஆயுதங்கள் இல்லை, காயங்கள் தான் இருக்கிறது. அந்த காயங்களின் காரணம் என்ன? நம்மேல் வைத்த அன்பு. அன்பே ஆயுதமாய் வைத்த ஆண்டவர் அவர். அன்புதான் அவருக்கு ஆயுதம். அன்பின் கயிறுகளால் நான் உன்னை கட்டி இழுக்கிறேன் என்று ஓசியாவில் சொல்லி இருக்கிறார். ஓசியா 3ஆம் அதிகாரத்தில். அது போல அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுக்கிற தேவன் அவர். அன்பின் ஆயுதத்தால் நம்மை அடிக்கிறவர். அவர் அன்பால் தான் நம்மை அடிக்கிறார். அவ்வளவு நல்ல தகப்பன் அவர். அப்படிப்பட்ட நம்முடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி நடப்பது என்பது ஒரு சுகமான அனுபவம். அது வேறானதல்ல, சுகமான அனுபவம். அது வலி நிறைந்தது அல்ல. எந்த வலியையும் மறக்க செய்கிற அது ஒரு சுகமான அனுபவம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 30ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் நீதிமான்களாய் வாழ விரும்புகிறவர்கள், நித்திய ஜீவனுக்குள் போக விரும்புகிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறவர்கள் சொல் தவறாமல் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை பற்றிய குறிப்புகள் இந்த வேத பகுதியில் இருக்கிறது. வார்த்தை மாறக்கூடாது. மனித வாழ்க்கையில் நாம் பேசும்போது, நாம் சொல்லும் போதும் எந்த ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாய் செய்ய வேண்டும். வார்த்தை மாறக்கூடாது. அதே போல் சொல் தவறாமை என்பது ஒரு நீதிமானின் அடையாளமாக, ஒரு அருமையான சட்டமாக இருக்கிறது. ஒழுக்கமான ஒரு செயலாக இருக்கிறது. சொல் தவறாத ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதன் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு நிலையில் இருப்பார்கள். சொல் தவறாமை என்பது என்ன என்றால், நாம் சொல்லுகிற வார்த்தை, நாம் எதை சொன்னாலும் கண்டிப்பாக அதை செய்வோம். நான் இதை செய்வேன் என்றால் நாம் வாக்கு கொடுத்தால் அதை மீறக்கூடாது, அதை செய்ய வேண்டும். ஒரு வார்த்தை சொல்வேன் என்றால் சொல்ல வேண்டும். சொன்ன சொல்லை அதன்படி நடக்க வேண்டும். நாம் நம்முடைய வார்த்தையின்படியே நாம் நடப்பது, அதை சொல் தவறாமை என்று சொல்லலாம். இது ஒரு நீதியின் செயலாய் இருக்கிறது. இது ஒரு நல்ல செயல். இது ஒரு நல்ல நற்குணமாய் இருக்கிறது. மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான நற்குணங்களில் ஒன்று இது. ஒரு மனிதன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அந்த மனிதனை எல்லோரும் நீதிமான் என்று சொல்வார்கள், உயர்த்துவார்கள், நல்ல நிலையில் அவர்கள் இருப்பார்கள், நல்ல மனிதராய் இருக்க முடியும். ஏனென்றால் சொல் தவறாமை என்பது ஒரு அருமையான ஒரு விஷயமாய் இருக்கிறது. அது கர்த்தருக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் நாவை அடக்கி விட்டால் அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று. நாவை அடக்காமல் ஒருவன் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. நாவை அடக்கி வாழ வேண்டும் என்று. அப்படியானால் நாம் சொல்லுகிற சொல், நான் இதை செய்வேன் என்றால் செய்கிறேன், சொல் தவறாமல் நாம் இருக்கிறோம் என்றால் அது நம் நாவை அடக்கியதற்கு சமம். அப்படி என்றால் நாம் தேவ பக்தி உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், நாம் பரிசுத்த பாதையில் நடக்கிறவர்கள் என்று பொருள். அதே போல நாம் கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டால், பொருத்தனை செய்தால் அதை தவறாமல் நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய பொருத்தனைகளை நாம் நல்லபடியாக நிறைவேற்ற வேண்டும். அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதில் எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது, காலம் தாழ்த்துதல் இருக்கக்கூடாது. நாம் எதை வேண்டிக் கொண்டோமோ அதை அப்படியே நாம் செய்ய வேண்டும். இதுவும் கர்த்தருக்கு பிரியமான செயலாய் இருக்கிறது. இதில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஒரு சிறு பெண் இருக்கிறாள். அவள் தன் தகப்பன் வீட்டில் இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது அவள் ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுகிறாள். கர்த்தரிடத்தில் சென்று, கர்த்தாவே, நான் இந்த காரியத்தை எனக்கு நடந்தால் நான் இதை நிறைவேற்றுவேன் என்று வேண்டிக் கொள்கிறார். ஒரு பொருத்தனை செய்கிறார். அதாவது நான் ஒரு 5000 காணிக்கை செலுத்துவேன் என்று வேண்டிக் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு உதாரணத்திற்காக. அப்படி அவள் காணிக்கை செலுத்த வேண்டிக் கொண்டு வந்து விடுகிறார்.
வந்த பின்பு அந்த காரியம் நிறைவேறுகிறது. கர்த்தரிடத்தில் அவள் அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும். அதுவே நீதியாய் இருக்கிறது. தன் தகப்பனிடத்தில் அவள் சொல்லுகிறார், இப்படியாக நான் வேண்டிக் கொண்டேன் என்று. அதை கேட்டு அந்த தகப்பன் அமைதியாய் இருந்து விட்டால் அந்த பெண் அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும். ஒருவேளை அந்த பெண் சொல்லியதை அந்த பெண்ணின் தகப்பன், நீ ஏன் இப்படி செய்தாய், நீ செலுத்த முடியாது, செலுத்தக்கூடாது என்று தடை செய்தால் அந்த பெண் செலுத்த தேவையில்லை, அந்த பொருத்தனையை நிறைவேற்ற தேவையில்லை. அதனால் அந்த பெண்ணுக்கு எந்த பாவமும் சுமராது. ஏனென்றால் அந்த பெண் தன் தகப்பனின் அந்த பெண் சுதந்திரவாளி அல்ல, தன் தகப்பனுக்கு கீழே அடிமையாக இருக்கிறார். அதனால் அவள் வேண்டிக் கொண்டது அவளுக்கு மன்னிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தகப்பன் அவர்! எந்தவித நெருக்கமும் ஒடுக்கமும் கர்த்தரிடத்தில் இல்லை. கர்த்தருடைய வழிகள் என்பது மிக மிக தெளிவானது, சுலபமானது, எளிமையானது. ஒரு நெருக்கமும் ஒடுக்கமும் அதில் இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் போது, இந்த சிறுபெண் விஷயத்திலும் அவளோ தன் தகப்பனிடத்தில் அடிமையா இருக்கிறார். அந்த தகப்பன் கொடுத்தால்தான் அந்த காணிக்கையை அவள் செலுத்த முடியும். அப்படி இருக்க சுயாதீனம் உள்ளவன் அல்ல. ஒரு பெண் என்பதினால் தகப்பனின் அடிமையாக இருக்கிறாள். தகப்பன் வீட்டில் இருக்கும்போது தகப்பனுக்கு அடிமை, திருமணமான பின்பு கணவனுக்கு அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பெண் என்றவள் சுதந்திரவாளி கிடையாது. அதனால் தன் தகப்பன் மறுக்கும் போது கர்த்தர் இந்த கட்டளையை கொடுக்கவில்லை என்றால் அந்த பெண்ணின் நிலைமை என்ன? நீ வேண்டிக் கொண்டால் நீ செய்துதான் தீர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தால் கர்த்தர் நல்லவர் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் கண்டிப்பாய் கேட்கவில்லை. அவர் கண்டிப்பாய் கேட்கவில்லை. பாருங்கள், அவருடைய நற்குணம் எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். எந்த வித நெருக்கமும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கவில்லை. பொருத்தனை செய்தால், ஆனாலும் தகப்பன் மறுத்ததினால் சரி போ, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ அடிமையாய் இருக்கிறாய். அவருடைய நீதி எப்படிப்பட்ட நீதி! கர்த்தருடைய நீதி என்பது அதை பார்க்க ஆராய ஆராய அதன் இன்பமே வேறு. கர்த்தருடைய நீதி அப்படிப்பட்ட நீதி நியாயங்கள் அப்படிப்பட்டதா இருக்கிறது, சொல்ல வார்த்தையிலே. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை எளிமையாக சரியான பாதையில் அவர் வழி நடத்துகிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் நம்மை வழி நடத்துவது மிக மிக சரியான பாதை. இந்த உலக வாழ்க்கையில் எந்தவித ஒடுக்கமும் நெருக்கமும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல், எந்த தொல்லையும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு பாதை என்பது கர்த்தருடைய பாதை. கர்த்தர் நமக்கு காட்டுகிற பாதை எல்லா காலத்திலும் உலக வாழ்க்கையை சுலபமாக வாழ்வதற்கே. அவர் கட்டளைகளின்படி அவருடைய வேதத்தை தியானித்து, வசனத்தை தியானித்து நாம் அவருடைய வழிகளில் நடக்கும் போது இவ்வுலகம் மிக சுலபமானது, மனித வாழ்க்கை மிக சுலபமானது, பிரச்சனைகள் அற்றது, குழப்பங்கள் அற்றது, தெளிவானதா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும். வாழ்க்கைக்கான மனித வாழ்க்கைக்கான மேனுவல் என்பது பைபிள் தான். பைபிளை படித்து, கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை படித்து நம் வாழ்க்கையை புரிந்து கொண்டு, கர்த்தரை புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழும் போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வது என்பது இவ்வுலக வாழ்க்கையை தெளிவாக வாழ்ந்து முடிக்க முடியும். தெளிவான வாழ்க்கை முறை, குழப்பங்கள் அற்றது. எது நடந்தாலும் மனதில் குழப்பம் இருக்காது. தெளிவான வழிகள் கர்த்தருடைய வழிகள். அதை விட்டு நாம முயற்சி செய்து பொல்லாதவனின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு, பொல்லாத சாத்தானின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவனுடைய வழிகளில் நடந்து நம் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறோம். எங்கு பார்த்தாலும் டென்ஷன் என்று சொல்லுகிறோம், மன உளைச்சல், பல விதமான மனதில் தாக்கக்கூடிய காரியங்கள் வருகிறது. இதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வழிகளில் நடப்பதும் இல்லை, ஏன் அறிந்து கொள்வதும் இல்லை. அதுதான் காரணமா இருக்கிறது. கர்த்தருடைய வழிகள் செம்மையானது, அது மிக மிக சுலபமானது. அதை கற்றறிந்து அதன்படி நாம் நடக்கும் போது நம் வாழ்க்கை சுலபமாகவும் வெற்றி உள்ளதாகவும் எளிமையானதாகவும் குழப்பங்கள் அற்றதாகவும் மன நிம்மதி உள்ளதாகவும் இருக்கும். நிம்மதியை தேடி போக வேண்டியதில்லை, நம்மிடத்தில் இருக்கிறது. அதை இழந்து போகாமல் இருப்பதற்கு ஒரே வழி வேதாகமத்தை நாம் தியானிப்பதுதான்.
வேதாகமத்தை தியானித்து அதன்படி வாழும்போது கர்த்தர் நம்மை மிக மிக அருமையாக நம்மை பாதுகாக்கிறார். வேத வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிகள். ஒவ்வொரு வசனமும் நாம் அடியெடுத்து வைக்கிற மண் பாதை போன்றது. அந்த பாதையில் நாம் வசனத்தின் மேல் நாம் நடக்க வேண்டும். அந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும். அப்படி நாம் நடக்கும் போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருகிறது. அதாவது டைல்ஸின் வீட்டில் நாம் நடக்கிறோம். ஒவ்வொரு டைல்ஸும் ஒவ்வொரு வேத வசனங்களாக நமக்கு இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் அதை நாம் அப்படி நினைத்து நாம் வாழ தொடங்கி விட்டால் அது மிக மிக சரியான வாழ்க்கையா இருக்கும். சரி, அடுத்ததாக அந்த சிறு பெண் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது செய்யும் பொருத்தனைக்கு கர்த்தர் அந்த தகப்பன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மன்னித்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல ஒரு பெண் பொருத்தனை செய்யும் போது அவள் திருமணமாகி கணவன் வீட்டில் இருப்பாளே, ஆனால் கணவனோடு இருக்கிற ஒரு திருமணமான பெண்ணாய் இருந்தால் அந்த பெண் வேண்டிக் கொண்ட பின்பு தன் கணவனிடத்தில் சொல்லும் போது அந்த கணவன் ஒன்றும் பேசாமல் இருந்தால் அந்த பெண் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை அந்த கணவன் அந்த பொருத்தனையை கேட்ட பின்பு அதை செய்யக்கூடாது என்று தடுத்தால் அந்த பெண்ணின் பொருத்தனையை கர்த்தர் மன்னிப்பார். அந்த பெண்ணுக்கு பாவம் வராது. ஏனென்றால் அந்த பெண் கணவனுக்கு சொந்தமானவள், அடிமையாக இருக்கிறாள். அதனால் அவளுக்கு இப்படிப்பட்ட கர்த்தர் எந்த நெருக்கத்தையும் கொடுக்காமல் அவளுடைய பொருத்தனையை மன்னித்து விடுகிறார். அவளுக்கு மன உளைச்சல் இல்லை. எவ்வளவு அருமையான நம்முடைய தகப்பனா இருக்கிறார். இந்த வேத பகுதியில் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு பெண் திருமணமான பின்பு கணவனால் கைவிடப்பட்டவளாக தனித்திருக்கிறவளாக இருந்தாலும் அல்லது விதவையாகி தனித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் இருக்கிற அந்த பெண் எதை வேண்டிக் கொண்டாலும் அந்த பெண் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த நிலையில் கைவிடப்பட்டவளாகவோ விதவையாகவோ இருக்கிற பெண் சுயாதீனம் உள்ளவளாய் இருக்கிறாள். அதனால் அந்த பெண்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தருக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அது பாவமாக எண்ணப்படும். இப்படி கர்த்தர் சுலபமான மிக தெளிவான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுமையான கோலை வைத்துக் கொண்டு நம்மை அடிப்பதில்லை. அன்பின் திரு கரங்களால் நம்மை அணைத்து காட்டுகிறார். நம்முடைய பரம தகப்பன் எப்பொழுதும் தம்முடைய இரு கரங்களையும் விரித்து காண்பிக்கும் போது அவருடைய திருக்கரங்களில் காயங்கள் தான் தெரிகிறது. ஆயுதங்கள் இல்லை, காயங்கள் தான் இருக்கிறது. அந்த காயங்களின் காரணம் என்ன? நம்மேல் வைத்த அன்பு. அன்பே ஆயுதமாய் வைத்த ஆண்டவர் அவர். அன்புதான் அவருக்கு ஆயுதம். அன்பின் கயிறுகளால் நான் உன்னை கட்டி இழுக்கிறேன் என்று ஓசியாவில் சொல்லி இருக்கிறார். ஓசியா 3ஆம் அதிகாரத்தில். அது போல அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுக்கிற தேவன் அவர். அன்பின் ஆயுதத்தால் நம்மை அடிக்கிறவர். அவர் அன்பால் தான் நம்மை அடிக்கிறார். அவ்வளவு நல்ல தகப்பன் அவர். அப்படிப்பட்ட நம்முடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி நடப்பது என்பது ஒரு சுகமான அனுபவம். அது வேறானதல்ல, சுகமான அனுபவம். அது வலி நிறைந்தது அல்ல. எந்த வலியையும் மறக்க செய்கிற அது ஒரு சுகமான அனுபவம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருடைய வழிபடி நடப்போம். அவருடைய வார்த்தைகளை அறிந்து நடப்போம். அது நம் வாழ்க்கையை தெளிவுபடுத்தும். குழப்பமற்ற நிம்மதியான வாழ்க்கையை தரும். வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் எல்லோருக்கும் வரும். ஆனாலும் நிம்மதி என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்பத்திலும் நிம்மதி போகும், துன்பத்திலும் நிம்மதி போகும். சிலருடைய வாழ்க்கையில் நிறைய இன்பங்கள் இருக்கலாம், துன்பங்களும் இருக்கலாம். ஆனால் நிம்மதி என்பது எப்போதும் இருக்காது. இன்பத்திலும் கூட நிம்மதி இருக்காது. இப்படி வாழ்கிற மக்கள் உண்டு. ஆனால் கர்த்தரை அண்டிக் கொண்டால் நம் எல்லோருக்கும் இன்பத்திலும் நிம்மதி உண்டு, துன்பத்திலும் நிம்மதி உண்டு. அதுதான் கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் என்பது. அது நமக்கு கிடைக்கும். சமாதான பிரபு நம்மோடு வந்து விடுவார். அதனால் சமாதானத்திற்கு குறைவு இருக்காது. பொல்லாத ஆவிகள் சமாதானத்தை கெடுக்கும். நிம்மதியை நம் மனதிலிருந்து எடுத்து போடும். பொல்லாத இருளின் கிரியைகள் நமக்கு வேண்டாம். கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஒழுக்கமான நீதியின்படியான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானத்துடன் வாழ்ந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு பலன் தருவார். அடுத்த செய்தியை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனா